புவியியல் உயிரியல் பேசாது, அறிவியல் அது வெல்லாது. அறிவியல் எப்போதும் அறவியலாக இருக்க வேண்டும், அழிவியலாக மாறிவிடக்கூடாது. இதை ஒரு தமிழன், தமிழ் பிள்ளைதான் பேச தகுதி பெற்றவன். தமிழ் தேய பிள்ளைகள் நாங்கள் பேசுகிற அரசியல் தமிழ் மக்களுக்கு மட்டுமானது அல்ல, தமிழ்நாட்டிற்கு மட்டுமானது அல்ல. நாங்கள் உலக பொதுமைக்கானவர்கள். என் அன்பான மக்களே, தமிழீழ தாயகத்தில் எமது தலைவர் தேச விடுதலைக்காக ஒரு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது என்பது தமிழர்களுக்கான தேசிய விடுதலைக்காக மட்டுமல்ல. அதை அப்படி பார்க்க கூடாது. உலகெங்கும் ஒடுக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற அனைத்து தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கான போராட்டத்தின் முன்னத்தி ஏறாக ஒரு குறியீடாகத்தான் அதை பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கு போராடியராக பார்க்க கூடாது. உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற மானுட சமூகத்தின் உயர்விற்கு விடுதலைக்கு போராடியவராகத்தான் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். அதை போல தமிழர்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் அல்ல, தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேயர்கள். தமிழர்கள் நாங்கள் உயிர்மை நேயர்கள், உயிர்நேயவாதிகள். எல்லோரும் கல்லுமாவிலை கோலமிட்டுக் கொண்டிருந்த போது தமிழ் குடிகள் நாங்கள் தான் ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்க வேண்டும் என்று அரிசி மாவிலை கோலமிட்ட இனத்தின் மக்கள். எல்லா மறைகளும் எல்லா வேதங்களும் மனிதர்களுக்கான நன்னறியை சொன்ன போது எல்லாருக்கும் பொதுமையான ஒரு வேதத்தை உலகத்திற்கு முன்வைத்தவன் எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் என்பதை எவரும் மறுக்க இயலாது. பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்று அவர் பாடி இருக்கலாம், பகுத்துண்டு பல் உறவுகள் ஓம்புக என்று அவர் போதித்திருக்கலாம். ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் என்று போதித்த பெருந்தகை, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று போதித்த பெருந்தகை. தமிழர்கள் உயிர்மனேயர்கள். தமிழில் புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. அன்பு மக்களே, கொடையில் சிறந்த கொடை உண்டா? சிறந்த கொடை உண்டு. ஆக சிறந்த கொடை உண்டா? உண்டு. பாரி ஓரி காரி பேகன் ஆய் நல்லி அதியமான் என்று கடையேறு வள்ளல்கள் ஆளுகிற மன்னர்களே கொடை வள்ளல்களாக இருந்தது இந்த இனக்கூட்டத்தில் தான். இதை நன்கு நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் நாங்கள் இனவாதிகளோ இன வெறியர்கள் அல்ல, நாங்கள் உலகம் தழுவி நேசிக்கிற பேரன்பிற்கு சொந்தக்காரர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான், ஆனால் அது சிறந்த கொடை அல்ல. கேட்கும் போது அவன் தன்மானத்தை இழந்து விடுகிறான். கேட்காமல் கொடுப்பது கொடைதான், ஆனாலும் அது ஆகச் சிறந்த கொடை அல்ல. பிறகு ஆகச் சிறந்த கொடை எது? கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பதுதான் ஆகச் சிறந்த கொடை. எனவே மயில் எங்கள் பாட்டன் பேகனிடத்தில் போர்வை கேட்கவில்லை, கொடுத்தான். முல்லை தேரை நிறுத்திவிட்டு போ பாரி என்று கேட்கவில்லை, நிறுத்தினான். அவன் வீடு சென்று ஒரு சேவகனை அனுப்பியிருக்கலாம். அந்த இடத்திலே முல்லை கொடி இருக்கிறது, ஒரு குச்சியை ஊண்டி விட்டு வா என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் வீடு போய் திரும்பி ஆள் அனுப்புவதற்குள் அதற்கு ஏதாவது பாதிப்பு வந்து விடுமோ என்று ஏறி சென்ற தேரை நிறுத்திவிட்டு சென்றான். அது பாரியின் செயல் மடத்தனமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் மூதாதைகளுக்கு மேலிட்டு நின்ற உயிர்மை நேயத்தை உலகத்தார் புரிந்து கொள்ள வேண்டும். தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நா ஆர்த்த மான்வினை தேரன் என்று அகநானூறு பாடுகிறது. தலைவன் காட்டு வழியை தேரிலே பயணித்து வருகிறான். அந்த தேரை அலங்கரிக்க அதில் கட்டியிருந்த மணிகள் சல் செல் என்று ஒளியை எழுப்புகிறது. காட்டுக்குள் புகுகிற போது தேரை நிறுத்தி அந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான் தலைவன். ஏன்? பூக்களில் தேனை உண்டு கொண்டிருக்கிற வண்டுகள் சிட்டுகள் இந்த சத்தத்தில் பயந்து ஓடிவிடும், அதனால் நீ மணி நாவை அடக்கு என்று சொல்கிறான். அவ்வளவு தூரம் உயிர்களை நேசித்த உயிர்மை நேயர்களினுடைய வாரிசுகள் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தமிழர்கள், தமிழர் உரிமை என்று பேசுவது இனவாதம் அல்ல. அதைவிட ஆகச் சிறந்த மானுடம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. என் தாயை, என் தங்கையை, என் பெற்றோர்களை, என் உடன் பிறந்தார்களை பட்டினி போட்டுவிட்டு நான் அன்னதானம் செய்வது பைத்தியக்காரத்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பான மக்களே, என் அருமை சொந்தங்களே, உன் இடத்தினை உறுதி செய். உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்கிறார். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் போதிக்கிறார். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம் என்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் கற்பிக்கிறார்கள். எனவே அன்பு மக்களே, நாங்கள் எங்கள் தாய் நிலத்தின் நிலத்தை இழந்துவிட்டு நிலமற்ற ஏதிலிகளாக கூலிகளாக மாற தயாராக இல்லை. வாருங்கள், வாருங்கள், ஆனால் நாங்கள் தான் எங்கள் தாய் நிலத்தை ஆளுவோம். இது எங்கள் தத்துவ முடிவு.